மகளிருக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும்னா அதிமுக மட்டும் அவங்களால முடியும், திமுகவால முடியாது. ராபரி கெஞ்சா இவங்களுக்கு தான் இவங்க துணை போவானுங்க. எப்போ பாரு இவங்க ஆட்சி வந்தா கொலை சாராயம் வியாபாரி இவெல்லாம் ஃப்ரீயா வெளியே இருப்பான். வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வர முடியல. ஒரு ட்ரெயின்ல இருக்கட்டும், வெளி இடங்களா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், வெளி இடங்களா இருக்கட்டும், பெண்களுக்கு சுத்தமாவே பாதுகாப்பு இல்லை. நிறைய நடக்குது. அதை யாருமே தட்டி கேட்கறதும் கிடையாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை ரொம்பவே நடக்குது. பாதுகாப்பே இல்லை. பாருங்க, நாங்கெல்லாம் 12-1 மணிக்கு சுதந்திரமா சுத்திட்டு இருந்தோம். இப்பெல்லாம் அதுவே எங்க யாருக்குமே இல்லை. ஒரு கோவில் போனா கூட போலீஸ் யாராவது 4 பேர் கூட கூட்டிட்டு போற அளவுக்கு நம்ம இருக்கோம். தவள பசங்க எல்லாம் கெஞ்சி அடிச்சுட்டு கத்தி வச்சு நிக்கிறாங்க. ஒரு நகை போட்டு போக முடியல. நாங்க உழைச்சி சம்பாரிச்சு அந்த நகையை போட்டு வெளியே போக முடியல, சாப்பிட முடியலங்க நிம்மதியா. ஒரு அம்மா உணவகத்துக்கு போனா கூட அங்க வாசல்ல நிக்கிறானுங்க 8 மணிக்கு கத்தி வச்சு நிக்கிறானுங்க. ஏன்னா அம்மா உணவகத்துல வர்றவங்களே மிரட்டுறானுங்க. அம்மா ஆட்சியில தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. இந்த அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். இட்டு போயிட்டு பொண்ணுக்கு 50,000 ரொக்கம். இவங்களுக்கு தெரியாது, அந்த ஆட்சியில நான் தான் இருந்தது. நான் வாங்கி கொடுத்தேன், தாலி வாங்கி கொடுத்தேன், அம்மா சீர்வரிசை வாங்கி கொடுத்தேன், அந்த குழந்தைங்களுக்கு பைக் வாங்கி கொடுத்தேன், டிவிஎஸ் 50 நான் வாங்கி கொடுத்தேன். இதுக்கு நான் தச்சு வாங்கணும். அவங்க இந்த ஆட்சியில் என்ன வாங்கணும்? கெஞ்சாதான் பார்சல் பாஸ்லாம் விற்குது. எடப்பாடியார் தான் வேணும் எங்களுக்கு. எடப்பாடியார் அதுக்கு தான் வேணும். அந்த ஆட்சி தான் எங்களுக்கு வேணும்.